சர்ச்சையை உருவாக்குறதே வேலையா வச்சுக்கிட்டு இருக்க அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இப்ப மற்றொரு சர்ச்சையை உருவாக்கி இருக்காரு. அதாவது ஈரான் இஸ்ரேலுக்கு இடையே நடந்த போர்ல பாத்தீங்கன்னா அமெரிக்கா தேவையில்லாம மூக்க நுழைச்சி ஈரானோட அணு செறிவூட்டு மையங்கள் மீது தாக்குதல் நடத்தினாங்க. இதுல பாத்தீங்கன்னா இனிமே ஈரான் எந்த விதமான அணு ஆயுதங்களையும் தயாரிக்க முடியாத அளவுக்கு தாக்குதல் நடத்தியிருக்கோம். அங்க இருக்க தளவாடங்களை கூட எடுக்க முடியாத அளவுக்கு நாங்க விரைவா தாக்குதல் நடத்தியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சொன்னாரு. ஆனா அதை ஈரான் மறுத்திருக்காங்க. இதுக்கிடையில இப்ப பாத்தீங்கன்னா ட்ரம்ப் இன்னொரு கருத்தை சொல்லியிருக்காரு. என்னன்னா ஈரான் இனிமே அணு ஆயுதங்கள் தயாரிக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அதனால அடுத்த வாரத்துல ஈரானோட அணு ஆயுத ஒப்பந்தம் குறித்து பேச்சுவார்த்தை நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. இது மீண்டும் இந்த ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே ஒரு சர்ச்சையை ஏற்படுத்திருக்கு. ஏன் அப்படின்னா இந்த பேச்சுவார்த்தையை நடத்துறதுனால எந்த பலனுமே இல்லை. ஏன்னா இஸ்ரேல் எங்க மேல தாக்குதல் நடத்தும் போது அமெரிக்கா ஒண்ணுமே சொல்லாம வாய் மூடி இருந்துட்டு, நாங்க திருப்பி தாக்குதல் நடத்தும் போது என்ன தேவையில்லாம அவங்க மூக்க நுழைச்சு இது பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம அமெரிக்கா தேவையில்லாம எங்களோட நாட்டுல 3 அணு செறிவூட்டு மையங்கள் மேல தாக்குதல் நடத்திட்டு இப்ப அணு ஆயுத ஒப்பந்தம் அணுசக்தி ஒப்பந்தம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்துறதோ இல்ல ஒப்பந்தம் போடுறதோ அது எந்த விதத்திலையும் பயனளிக்காது, பலனும் அளிக்காது. அதனால நாங்க இந்த பேச்சுவார்த்தையில ஈடுபட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் திட்டவட்டமா தெரிவிச்சிருக்காங்க. அதனால ட்ரம்ப் அடுத்து என்ன செய்ய போறார் அப்படின்னு உலக நாடுகள் காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ட்ரம்ப் இந்த விஷயத்துல தொடர்ச்சியா இந்த மாதிரியான கருத்துக்களை தெரிவிக்கிறதும் அவரோட செயல்பாடுகளும் நீங்க எப்படி பாக்குறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க.